வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:02, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 4:14 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:01 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:26 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் அமையும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி கடமைகள் கூடும். கிருத்திகை அலைச்சல்கள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். குழப்பங்கள் விலகும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ரோஹிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரீஷம் குழப்பங்கள் விலகும். மிதுனராசி நேயர்களே, நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். கடமைகள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் நிம்மதியான நாள். திருவாதிரை பிரச்சனைகள் தீரும். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூசம் செலவுகள் அதிகமாகும். ஆயில்ய மனக்கசப்புகள் விலகும். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் கூடும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூரம் நட்புகள் கிடைக்கும். உத்திரம் திறமைகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். தேக நலனில் மாற்றங்கள் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நிதானம் தேவை. ஹஸ்தம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் செலவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பணியில் நிதானம் தேவை. குழப்பங்கள் விலகும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை செலவுகள் கூடும். சுவாதி அலைச்சல்கள் அதிகமாகும். விசாகம் அனுகூலங்கள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சேமிப்புகள் அதிகமாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் ஆசைகள் பூர்த்தியாகும். அனுஷம் சிந்தனைகள் கூடும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
மூலம் கௌரவங்கள் கூடும். பூராடம் முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் முன்னேற்றம் உண்டாகும். ஆசைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் மேன்மைகள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். ஆர்வமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் கடமைகள் அதிகமாகும். புரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். மீன ராசி நேயர்களே, தனிப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதரவுகள் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். சாதகமான முடிவுகள் ஏற்படும். திறமைகள் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நிம்மதியான நாள். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.